பிக் பாஸ் சீசன் 8ல டே 46 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 46 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம் இருக்கு இல்லையா, அந்த அரியாசனம் கேம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க, கிங் விசஸ் குயின் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ அந்த கேமை வந்துட்டு பார்த்தோன்னா பாய்ஸ் வந்துட்டு சிங்கிள் ஹேண்டடாக, அதாவது ஒரே பக்கம் கேம் மாதிரி பார்த்தோன்னா நடந்த முக்காவாசி டாஸ்கில், அதாவது ஒரு டாஸ்க் தவிர மற்ற எல்லா டாஸ்க்லையுமே பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீம் வின் பண்ணி அந்த அரியணை அப்படின்றத தன்வசப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க விளையாண்ட விதம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உமன்ஸ் டீமை ரொம்பவே ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உமன்ஸ் டீமுமே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் மட்டும் என்ன லேசுப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாண்ட விதமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இந்த கேமை ஒரு மாதிரி விளையாட தெரியாமல் குழப்பி 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 விளையாண்டுருக்காங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாய்ஸ் டீம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு அந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ஒரு டாஸ்க் அப்படின்னா அதை டாஸ்க்காக பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் குயின் சாச்சனா இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க சாச்சனாவாக இருந்தாலும் அவங்க ராணி அப்படின்ற ஒரு பதவியில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களே கலாய்க்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கிண்டல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது சாச்சனாவை பர்சனலாக அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குயின் அப்படின்ற ஒரு பொசிஷனில் வந்துட்டு அவங்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா அதுக்குரிய மரியாதை அப்படின்றத அவங்க கொடுத்துருக்கணும். பட் அவங்க சாச்சனாவே நினச்சி பார்த்தோம் அப்படின்னா பிஹேவ் பண்ணது இருக்கு இல்லையா, அதை தாண்டி சாச்சனா இருக்காங்க இல்லையா, சாச்சனா வந்துட்டு பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குயின் அப்படின்ற கேரக்டர்லேருந்து வெளிப்பட்டு சாச்சனாவே தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தீபக் விசஸ் சாச்சனா அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய சீனியருக்கும் ரொம்ப சின்ன சீனியருக்கும் ரொம்ப சின்ன ஜூனியர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷ் நிறைய வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தீபக்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவர் சீனியர் அப்படின்றதுனால வந்துட்டு அவருக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. மற்றவங்கள்ட்ட வந்துட்டு ஃபன்னாக இருந்தாலும் கூட பாய்ஸ் டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்கள போடா வாடா மச்சி அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டாலும் கூட தீபக் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் சீனியர் அப்படின்றதுனாலே தீபக் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதையோட வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் அந்த மரியாதையை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா இருக்காங்க இல்லையா, தீபக்கும் வந்துட்டு ஒரு சக ஹவுஸ்மேட் தானே அப்படின்ற மாதிரி விளையாடக்கூடிய விதம் தீபக்கை இரிட்டேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா தீபக் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்பவே வந்துட்டு சென்சிட்டிவான கேம் பிளே அப்படின்றதான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. பட் அதுவே சாச்சனாவோ இல்லை சௌந்தர்யாவோ அகேன்ஸ்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த கேம் பிளே இன்னும் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரா, இல்லை அவர் பேசுகிற டோனே அப்படி தானே, நார்மலாகவே அப்படி தான் பேசுவாரா அப்படின்றது புரியல. பட் அவர் பண்ண பல விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது எக்ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா அந்த பல்லக்கு இஷ்யூ இருக்கு இல்லையா, ஸோ பல்லக்கு அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆண்கள் அணி பெண்கள் அணி இருக்காங்க இல்லையா, எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ஒரு விஷயம் அப்படின்றது வந்துட்டு கொடுக்கப்படுது. அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீம் ஒரு கேமை விளாட்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராஜா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம், பல்லக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை அப்படி தான் கொண்டு போக முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த பல்லக்கு வந்துட்டு இருக்குது, பாய்ஸ் டீம் சைடில் இருக்குது, அந்த கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு அந்த பல்லக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கேமில் எந்த விதமான சுவாரஸ்யமுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறோம். அதை தாண்டி ராணியினுடைய செங்கோலையாக இருந்தாலும் சரி, இல்லை ராணியினுடைய வாழையாக இருந்தாலும் சரி எடுத்து ஒழிச்செடுத்தது இருக்கு இல்லையா, ஸோ அவங்க ஒரு ராணி அப்படின்னு சொல்லி ஹை அத்தாரிட்டி அந்த ஒரு போஸ்டிங்கில் இருக்கும்போது அந்த ஒரு பதவியில் இருக்கும்போது பார்த்தோம்னா எனி டைமும் அலாட்மெண்ட்டாக இருக்கணும். பட் அவங்க அசால்ட்டாக இருந்ததுனால அவங்களுடைய செங்கோலையாக இருந்தாலும் சரி வாழையாக இருந்தாலும் சரி ஒரு ராடிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தோம்னா பாய்ஸ் டீம் ஒரு கேம் பிளே அப்படின்றது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்துட்டு ஆடு மாதிரி சிக்கினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மஞ்சரி வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு லீடராகவும் பேசணும், இன்னொரு பக்கத்தில் படை தளபதியாகவும் பேசணும். அரசினுடைய உத்தி அப்படின்றதுனால அரசினுடைய எல்லா கட்டளைகளுக்கும் வந்துட்டு உட்பட்டு தான் ஆகணும். அப்படி அவங்க வந்துட்டு உட்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதிரணியில் இருக்கக்கூடியவங்க கேப்டனாக வந்துட்டு அவங்கள்ட்ட முறையிடுவாங்க. ஸோ அவங்க படை தளபதியாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கேப்டனாக கூப்பிடுவாங்க, கேப்டனாக பேசும்போது நீங்கள் படை தளபதி தானே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்படி மாற்றி 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 பேசுனதுனால பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் எக்கச்சக்கமான ப்ரெஷர் அப்படின்றது இந்த டாஸ்கில் விழுந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போ இவங்களுக்கு பேசுறதா இல்லை அவங்களுக்கு பேசுறதா, பாய்ஸ் டீம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம் இருக்கு இல்லையா, அந்த கேமை ரொம்பவே சூப்பராக அழகாக வந்துட்டு விளையாண்டாங்க. எல்லாரும் இருக்கும்போது ஒரு விஷயத்தை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய கேம் பிளே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி. பட் உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் டாஸ்க் விளையாடி போய் இந்த நேரத்தில் போயிட்டு அந்த அரியணையை தூக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சைல்டிஷான பிஹேவியர் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் வந்துட்டு கேமில் செம்மையாக ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மஞ்சரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடுத்த எல்லா முடிவுகளுமே அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
கேர்ள்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிளான் அப்படின்றத பண்ணுறாங்க, அரியணையை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அரியணையை தூக்கிட்டு வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நிப்பாட்டுங்க, அதை எடுத்துகிட்டு வரணும், அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அங்கேயே வேலை முடிஞ்சிருக்கும். பட் எடுத்துகிட்டு வர வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த டபுள் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, லைக் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் அந்த டபுள் ஸ்டாண்ட் எடுத்து விளாடக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்றதெல்லாம் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன்சி இருந்துச்சு, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா படை தளபதி இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த டாஸ்க் அப்படின்றது வரைக்கும் தான் படை தளபதியாக இருக்க முடியும். டாஸ்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளை சுற்றி நின்று கேப்டனாக கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பதில் சொல்லணுமே அப்படின்ற பயத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி இருக்காங்க இல்லையா, அவங்க முழுக்க முழுக்க இந்த டாஸ்கில் ஃபுல்லாகவும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படை தளபதியாகவும் இருக்க முடியாமல் தலைவியாகவும் இருக்க முடியாமல் பார்த்தோம் அப்படின்னா தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரயான் இருக்கார் இல்லையா, அவர் ஓப்பனை பார்க்கறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ராஜகுருவா இருந்த ரயான் இருக்கார் இல்லையா, அவர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பண்ணியிருந்தாரு. லைக் ஸ்கூல் டாஸ்க்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளியவே தெரியாமல் இருந்த ராணுவ இருக்கார் இல்லையா, ராணுவ வந்துட்டு வெளியே தரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஸ்கூல் டாஸ்க் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணுவுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுத்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்துக்கக்கூடிய இந்த ராஜாங்கம் டாஸ்க் அப்படின்றது ரயான் வந்துட்டு ஓப்பனை பார்க்கறதுக்கும் ரயானுடைய கேம் பிளே இருக்கு இல்லையா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நல்லபடியாக கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் அந்த டாஸ்க்ல பார்த்தோம் அப்படின்னா ராஜாவை விட வந்துட்டு படை தளபதியாக இருந்த தீபக் இருக்கார் இல்லையா, தீபக்கா இருந்தாலும் சரி இல்லை ராஜகுருவா இருந்த ரயானா இருந்தாலும் சரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ராஜா எடுத்து வைக்க வேண்டிய பல பாயிண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ராஜகுருவும் படை தளபதியும் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறது தான் பார்த்தோம்னா பெண்கள் அணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இவங்க எது சொன்னாலுமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கரெக்டான வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க எங்களை குற்றச்சாட்டு வைக்கிறது சரி, பட் அதே விஷயத்தை தானே நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயான் எடுத்து பேசக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பதில் சொல்ல முடியல பெண்களையால அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரயான் ஒரு இடத்துல இருந்தாலே பார்த்தோம் அப்படின்னா ஐயோ ரயான் அந்த இடத்துல இருக்கா, நம்ம ஏதாவது பண்ணா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்கை வந்துட்டு அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ண ஒரு பர்சனில் ரயானும் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். பெண்கள் அணியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி வந்ததுனால அவங்க மொத்தமாகவே இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா அங்கே டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டாஸ்க் முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் சைடில் தான் இருந்துச்சு, அவங்க தான் அதிகப்படியான போட்டிகள் அப்படின்றதையும் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் அப்படின்றது முடிவுக்கு வந்திருக்கிறதுனால இந்த டாஸ்க்குள்ளே வந்த வெஞ்சன்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு அடுத்து வரக்கூடிய 2 நாள் எப்படி போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல யாருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு Day 47 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.